இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் அந்த வீடியோ. நான் வந்து இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, எனக்கு வந்து இ-காமர்ஸ் செட் ஆகுமா, ஆன்லைனில் ஒரு பொருளை என்னால் வாங்கி சேல் பண்ண முடியுமா, அந்த ப்ராசஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து உள்ளே இறங்காமல் ஹோல்ட் ஆகி நிற்பாங்க, தங்கிட்டே நிற்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதோட இ-காமர்ஸோட ப்ராசஸ் இல்லை, நீங்கள் உங்களுக்கு இ-காமர்ஸ் செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷனை சொல்ல போகிறேன். நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன் மீஷோ பக்கம் போகாதீங்கன்னு. பட் மீஷோவில் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி மட்டுமே வச்சு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இல்லையா. இப்போ நமக்கு இ-காமர்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனால் மீஷோவில் என்ரோல்மெண்ட் ஐடியை மட்டுமே வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் கம்மியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி திடீர்னு பிளாக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் கம்மியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மீஷோவில் எப்படியும் ஆர்டர் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் வரும்போது அந்த ஆர்டர் எப்படி பேக் பண்ணுறது, அதை எப்படி டெலிவர் பண்ணுறது, ரிட்டன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ நாள் ஆகுது, நம்ம டெலிவரி கொடுக்க எவ்வளோ நாள் ஆகுது, டெலிவரி நம்ம எப்படி பேக் பண்ணுறோம், பேக்கிங் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து இ-காமர்ஸோட ஒரு பாதி ஒரு 40% வந்து இ-காமர்ஸ் வந்து மீஷோவோட என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு மட்டுமே நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இ-காமர்ஸ் பண்ணுறது நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு. அதுக்கப்புறமா உங்களுக்கு இ-காமர்ஸ் பண்ணணும் ஐடியா இருக்குது, அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜியோ மார்ட் இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இ-காமர்ஸ் பண்ணதுக்கு உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மீஷோவில் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்படி தான் இருக்குது இ-காமர்ஸ் வந்து என்விரான்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்குது, நம்ம உள்ளே இறங்கினா நமக்கு இது செட் ஆகுமா, காம்படிஷனை தாண்டி நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் நமக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் டைம் வந்து இ-காமர்ஸில் இறங்குறது அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணால் தானே தெரியும் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு. ட்ரை பண்ணவே இல்லைனா